ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் விளாக் எடுத்திருக்கேன். 5 மாசம் அதுக்குள்ள ஆயிடுச்சா? ஸோ ஆயிடுச்சு. ஸோ என்ன ஷாப்பிங் சொல்லிட்டேன். ஓகே, என்ன வீடியோ அப்படின்னா ஷாப்பிங் வீடியோ தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ என்ன ஷாப்பிங்னு எல்லாருக்குமே தெரியும். தீபாவளி வந்துட்டு இருக்கு. ஸோ அம்மா வீட்டிலேருந்து எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எப்போ வருஷம் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் நிறையா விளாக்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. அதனால வந்து இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, புதுசாக இப்போ ஒரு ஷாப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் போயிட்டு எப்படி விளாக் எடுக்கிறோனோ அதுக்கேற்ற மாதிரி நான் விளாகும் அப்லோட் பண்ணுறேன். காலையிலே கிளம்புனுச்சு. இவங்களுக்கு வேலை இருந்துச்சு, அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு வேலை இருந்தனால இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து தான் இப்போ பிரேக்கில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன நேரம் இப்போ அம்மா வீட்டுக்கு கூட்டு போகல, ஷாப்பிங் தான் கூட்டு போகிறாங்களே. கடையில் விட்டுட்டு அப்புறம் ஷாப்பிங் பண்ணிட்டு எப்படி என்னன்றா, அங்கேருந்து என் தங்கச்சி வந்துடுறா. யாழ்னி குட்டி ஸ்கூலுக்கு போகிறா. போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது கூட்டிட்டு அப்படியே கடைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களும் இங்கேருந்து கிளம்புறோம். மழை வேற வர்ற மாதிரி இருக்குது. மழையில் நனையாம சேஃபாக கடைக்குள்ளே போய் சேர்த்துடணும். ஓகே, வாங்க பார்க்கலாம். மழை வருதுன்னு சொல்லியிருந்தாலே எங்கள் ஏரியாவில் நல்லா பயங்கரமாக இருட்டிட்டு மழை வந்து இருந்தது. ஒவ்வொரு ஏரியாவில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் கிண்டி தாண்டினதுக்கப்புறமா மழையே இல்லை, நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது. இங்கேயும் நல்லா வெயில் அடிச்சிது. நாங்கள் இப்போ எங்கள் கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, புதுசாக இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஜெயச்சந்திரன். எங்கன்னா கீழ்கட்டளையில் இருக்குது. சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே வந்து தங்கமயிலும் இருக்குது. ஸோ நான் கடை வந்து 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஆட்லெலாம் பார்த்துட்டு தான் வந்தோமே. கடை வந்து நல்ல பெரிய கடை. பார்க்கிங்கும் வந்து இடம் வந்து நல்லா வசதி சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் வந்து பைக்கும் விட்டுக்கலாம், அதுக்கப்புறம் காரும் விட்டுக்கலாம். இடமும் நல்லா பெரிய இடமா தான் இருந்தது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவும் எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கலெக்ஷன்லாமே நிறையாவே வச்சுருந்தாங்க. இதில் வந்து என்னென்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய் இந்த தீபாவளிக்கு நம்ம பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம 1 பவுன் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 4000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு வந்து என்ன வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன ட்ரெஸ்ஸு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4000 ரூபாய். 1 பவுனுக்கு மேலே நம்ம அதிகமாக ஆக அதுக்கேற்ற மாதிரி கூப்பன் வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. இந்த தீபாவளிக்கு நல்ல ஆஃபர்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரே கல்ல 2 மாங்காய் ஆயிடுது. நகையும் வாங்கின மாதிரி இருக்கும், அதே போல் நம்ம ட்ரெஸ்ஸும் வாங்கின மாதிரி இருக்கும். நம்ம வந்து பழைய நகையை போட்டுட்டு புது நகை வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து கூப்பன் கொடுக்குறாங்க. அதாவது 8 கிராமுக்கு மேலே நம்ம நகை வாங்குறவங்களுக்கு 4000 ரூபாய் நமக்கு வந்து கூப்பன் தராங்க. 8 கிராமுக்கு மேலே நீங்கள் அதிகமாக ஆக 9 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி அதிகமாக ஆக 1000 ரூபாய் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பர் ஆஃபர்னே சொல்லலாம். அதுக்கேற்ற நம்ம ட்ரெஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய வந்து இயரிங் கலெக்ஷன் நிறையாவே நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ராதாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் நிறைய கலெக்ஷன் பார்த்தோம். இதெல்லாம் வந்து 3 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும் இருக்கிற கம்மல் தான். இந்த கம்மல் வந்து இப்போ எங்கள் ராதாக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 4 கிராம் நினைக்கிறேன். ஸோ சூப்பராகவே இருந்தது. மாடல்லாம் நிறைய நியூ ட்ரெண்டிங் மாடலில், அதே மாதிரி நல்லா லைட் வெயிட்டாக இருந்த மாதிரியும் இருக்குது, பார்வையாகவும் இருந்த மாதிரி இருந்தது. இந்த சோக்கர் செட்லாம் வந்து நான் கூட பார்த்த உடனே எப்படியும் ஒரு 2 பவுன் 3 பவுன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சோக்கர் செட் எல்லாமே வந்து 1 பவுன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. 1 பவுன்னா நல்லா ப்ராடாக நல்லா பெருசாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் ஆரம் செட்டு அந்த மாதிரி நிறையா நியூ கலெக்ஷனில் காசு மாலை. இப்போ வந்து காசு மாலை வந்து பழைய மாடல் தான், ஆனால் இப்போ வந்து அது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதுவும் அந்த ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் இந்த அரும்பு மாதிரி ஒரு ஆரம் வந்து அதெல்லாம் இப்போ வந்து நிறையாவே இங்கே இருக்குது. காசு மாலையில் வந்து உருவம் ஃபோட்டோ இருக்குது. உருவம்னா சாமி ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அது மாதிரியும் இருக்குது. அப்படி இல்லை உருவம் இல்லாமையும் காசு மாலை வந்து இருக்குது. அதுலேயே வந்து டாலர் வச்சதும் இருக்குது, டாலர் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நெக்லஸ்ஸு நெக் செட்டு எல்லாமே வந்து 1 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா 1 பவுன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படியும் 2 பவுன் 3 பவுன்
இருக்கோன்ற மாதிரி தான் நம்புவாங்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த காசு மாலையில் பாருங்க கீழே வந்து ஒரு இது டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கேரளா செட் மாடல் இந்த மாங்காய் செட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் வந்து ஆரம்லாம் நெக் செட்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து 1 பவுன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1 பவுனுக்கு கம்மியாகவும் இருக்குது. நம்ம பார்த்தோம், நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம 6 கிராமு இல்லை 7 கிராமு 8 கிராமுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. நல்லா பார்க்கவே பார்வையாக அவ்வளோ அழகாக இருக்குது. நெக் செட்லேயும் வந்து எக்கச்சக்க கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மாங்காய் ஆரம், அப்புறம் அந்த முள்ளாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ ட்ரெண்டிங் வந்திருக்கு. ஸோ அதுவும் அந்த நெக்லஸ்லேயும் ஆரம்னு சொல்கிறேன் பாருங்கள், நெக்லஸ் அந்த நெக்லஸ்லேயும் இருக்குது. அப்புறம் ஸ்டோன் வச்சது, ஸ்டோன் மோஸ்ட்லி நம்ம வைக்கிறதுனா அது வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் அது நிறைய ஆகும். அதுக்கு நம்ம ஸ்டோன் இல்லாமல் வாங்குறதே நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்லஸ்லாம் வந்து 4 கிராம்லேருந்தே இருந்தது. பரவாயில்ல, அந்த அளவுக்கு நம்ம 4 கிராம் தான், ஆனால் வந்து அதையே 1 பவுன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே இருந்தது. இதெல்லாம் வந்து 2 செட்டு போடுற மாதிரி ஆரம். இது நம்ம 1 வேணாலும் வாங்கிக்கலாம், 2 வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் மேலே பாருங்க 3 செட்டு, அது ஒரே ஆரம் தான். 3 நம்ம மிடில் ஆரம் அந்த மாதிரி எதுவுமே போடுவேன். அந்த 1 போட்டாலே கழுத்து வந்து நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு சூப்பராக பார்வையாக அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நியூ மாடல் தான், நிறைய நியூ மாடல் தான் வச்சுருக்காங்களே. அதே போல் ஆன்டிக்லும் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த டைமண்ட்லேயும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கடை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வேலை நடந்துட்டா இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நிறையா நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன் ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கீழ்கட்டில் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போகலாம். ஏன்னா கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தீபாவளிக்கும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அந்த ஆஃபர்லேயே நம்ம எக்ஸ்ட்ரா கையிலேருந்து காசு போடவே வேணாம். ரொம்பவே சூப்பரான ஆஃபர். ஸோ பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கீழ்கட்டில் இருக்கிற ஜெயச்சந்தனுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் இங்கே என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். என்னை தவிர இங்கே பாருங்கள் குட்டீஸ் 2 பேரும் இவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். என்ன பாக்குறீங்க? என்ன மாடல் பிடிச்சிருக்கு யாழினி உனக்கு? என்ன மாடல் பிடிச்சிருக்கு? இது அவங்களுக்கு ஏதோ மாடல் பிடிச்சிருக்கான். எங்க போகுதுங்க? அந்த 2 மாடலும் பிடிச்சிருக்கா? சரி வாங்கிடலாம். வாங்கிடலாம், உடனே வாங்கிடலாம். ஓகே. தனுவும் யாழினியும் ஒவ்வொரு மாடலை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இதை வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ சாக்லேட் வாங்கி தர மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி நானும் வாங்கி தரமான்னு சொல்லியிருந்தேன். தங்கம் மட்டும் இல்லை, வெள்ளி கலெக்ஷனும் நிறையாவே இருந்தது. விளக்கு கிண்ணம் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த கொலுசு மாடல் இது எல்லாமே நல்லாவே இருந்தது. நிறைய வெள்ளி மாடலும் இருந்தது, தங்கமும் இருந்தது. இது எல்லாமே ஒரே இடம் தான். அடுத்தடுத்த ஃப்ளோர் ஏறணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஃப்ளோர்லேயே நம்ம எல்லாம் சூப்பராக போய் பார்க்கலாம். அடுத்து தனுவுக்கு ஏதோ ஒரு மாடல் பிடிச்சிருக்கான், அதனால இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. கூடாது, அது வேணுமா? சரி அப்புறம் கேட்கலாமா? அங்கே நில்லு, கடை போட்டோ எடுக்கிறேன். சரி ஓகே. அவளுக்கு அங்க வேணுமாமா? சரி என்ன தியா தியா இது வேணுமா? சரி வாங்கிக்கலாம். சரி ஓகே. சரி சரி வாங்கலாம் வாங்க.
தனு, யாழ்னி, தியா ஒவ்வொரு மாடலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு என்னை வந்து கூப்பிட்டு காமிக்கிறது, எனக்கு இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்க, தோ இப்போவே வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து வளையல் கலெக்ஷனுக்கு பார்க்க வந்தோம். வளையலும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இருக்குது. எல்லாமே கோல்டில் நம்ம என்னென்ன வாங்குகிறோமோ அது எல்லாமே இந்த கடையில் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கோல்டு வாங்கணுன்னா நமக்கும் கூப்பன் கொடுக்கறதுனால நம்ம தீபாவளி பர்ச்சேசிங்கை இதுலேயே முடிச்சுட்டு வந்துடலாம். திருப்பி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரெஸ் வாங்கணும்னு நினைப்போம். சரி நகை வாங்கணுமா ட்ரெஸ் வாங்கணுமா அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே இருப்போம். நகைனா நமக்கு ப்ராஃபிட்டு, ட்ரெஸ்னால் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம நகையும் வாங்கிக்கலாம், அந்த கூப்பனில் நம்ம ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்து தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.